நண்பர்களே இங்க அண்ணன் இங்க மீத்தம் நீ அண்ணன் இங்க லேட்டா என்ட்ரி கொடுப்பாருன்னு. அப்படியா? நான் சாப்பிடலாங்க. அண்ணன் வருவாப்ல, நம்ம மாமாக்கு வருவாப்ல. லேட்டா என்ட்ரி கொடுப்பாப்ல, தரமா வருவாப்ல. வீசமணி வந்துட்டேன். நண்பர்களே சொன்னையா சொல்லிட்டாமா? அடிகள் பிச்சு பிடிச்சு. நம்ம அடையாளம் எப்பயுமே அதான். ஓகேவா? என்ன சொல்லுங்க? நம்ம அடையாளம் வணக்கம்டாப்புல மாதிரி. வணக்கம்டாப்புல மாதிரி. அதுலடா நண்பர்களேடா, ஏன்டா நீ போட்டு இது பண்றீங்க? அண்ணே மாப்பிள்ள என்ன வேணும் உங்களுக்கு? உங்களுக்கு என்ன வேணும் முதல்ல நீங்க சொல்லுங்க. நான் ஏதாவது வாங்கி அப்படி உங்களுக்கு என்னங்க நான் சொல்லுங்க. சொல்லுங்க ஏங்க உங்களுக்கு என்னங்க? நீங்க தோது ஓடுறீங்க சோத்திரம் வந்து. நீங்க சொல்றத பார்த்தா அவன் சொல்ல முடியும். ஆனா எனக்கு ஒரே ஒரு பொருட்டா ஒண்ணு. எனக்கு ஒரு பொருட்டா, ஒரு பொருட்டா ஒரு ஆம்லேட். அண்ணே எனக்கு அண்ணே ஆம்லேட் ஒண்ணு. எனக்கு எம்டி பிரியாணி. ஏன் எம்டி பிரியாணி வேணாம், இல்லாட்டி ஒரு மட்டன் பிரியாணியா 50-50 வைங்க. ஆமா டக்குனு வாங்க பாய். பங்கு கரெக்டா பொருட்டா வந்து முன்னாடி வைங்க. ஒரு பொருட்டா வைங்க. முன்னாடி ஒரு போட்டுக்கலாம். நின்றுகிட்டே இருக்காது. ஆமா நின்றுகிட்டே இருக்கீங்க. சூர்யா என்ன சூர்யா? ஏன் சூர்யா 2 பொருட்டா எடுத்து வைங்க முதல்ல. தேடிக்கிட்டு இருக்காரு பொருட்டா. தேடுறாப்ல பொருட்டாவை. பொருட்டா எடுத்து வர்றையா இல்லை பொருளோட நான் வரட்டா? டைலாக்கு அக்கா சாப்பிட்டீங்களாக்கா? சூப்பர்க்கா, நன்றிக்கா. அருமையான பொருட்டா. குழம்பு எடுத்துவானே பொருளோட. நீ குழம்பு வர 1 மணி நேரம் ஆகுமா? என்ன சூர்யா நீங்க? சூர்யா பொருட்டாவுக்கு சூர்யா. பொருட்டா நல்லா இருக்கு. பொருட்டா பொருளோட வரட்டா? இங்க வர்ற பாயா அடடா அம்மிக்கு ஒண்ணுட்டாங்க மாப்பிள. இருவோம் பொருட்டா வந்துட்டுருவோம். யோ என்னையா சொல்ற? என்னையா அப்படி? என்னையா பாய் இப்படி போயிட்டு? டக்குன்னு வைங்க பாய். மாப்பிள குழம்பு வருமா? சாப்பாடுக்கு மரியாதை கொடுக்கணும். கண்ணாடியை கழட்டிடுவான். ஆமா வாங்க நண்பர்களே எல்லாம் சாப்பிடுங்க. கண்ணு தெரியாதான் கண்ணு தெரியாம கூட்டு போய் மாறுறீங்க. வர்ற சூர்யாவா? டே அப்பா இங்க வாயா, கண்ணாடி விட்டு வாயா உள்ள வாயா, வீடியோ வாயா. ரோலா இருக்காரு. ஏய் வாயா, செம்மையா இருக்காரு. வாயா கண்ணாடி அப்படி வாயா. நல்லா இருக்கு. வாங்க சூப்பரா வாங்க நண்பர்களே. ஒரே அன்பு தம்பி செல்லக்குட்டி அன்புக்குட்டி எங்களுக்கு வந்து எப்பயுமே பிரியாணி எடுத்து வந்தால் நிறைய எடுத்து வரப்போ ஓனர் பிரியாணி பற்றி உச்சமாக எடுத்து வருதாப்புல. இன்னைக்கு ஓனர் போயிட்டு ஓனர் எடுத்து வந்தீங்களா? எங்கே வராதாயா? சரி ஓகே சூப்பரு, ரொம்ப நன்றி. கண்ணாடி மணி என்னோடது இல்லை. போடுண்ணா பை கொடு பை. மாப்பிள லேட் ஆகுது மாப்பிள. சால்னா வரேன். ஓட்டா போறாதோ இது சால்னா சாப்பிடு மாப்பிள. நீ சாப்பிட்ற நீ ஒண்ணு வேணாம். நீங்க சாப்பிடுங்க. சுரங்க 2 பீஸ். ஐயோ வேணாம், சாப்பிடுங்க. நல்லா சாப்பிடுங்க. நீ வயசு போய அப்புறம் வையுவீங்க. அதான் அப்புறமேல வைவேன். இப்பயே வைய போறேன். ஒதுக்கி வச்சிருக்கீங்க. பஸ்ஸா கேளுங்க. சாப்பிடுங்க. நீ நல்லா சாப்பிடுங்க. முந்திரி நீ எந்திரி. ஏன் சாப்பாடை குறைச்சிட்டீங்க? சாப்பாடு குறைச்சி அவ்வளோ உடம்ப கம்மி பண்ணிக்கிட்டீங்க. தால்ச்சாவா? நல்லா இருக்கா? செம்மையா இருக்கு மாப்பிள. அமேசனா இருக்கு நண்பர்களே. அமேசன். சின்னத்து பிரியாணியா சும்மாவா? சின்னத்து இல்லாமா சன்னத்து. ஓ பார் சன்னத்தா. கிரேவி அடிக்க விட்டார் அண்ணன். அவ்வளோ சாப்பிடுங்க மாப்பிள. நம்ம அடுத்தங்க நைட்டு என்ன சாப்பிடுவோம்? நைட்டுங்க ஓட்டு போவோம். நண்பர்களே காசு கொடுத்தாலும் சாப்பிட்றோம். கேளுங்க அவர்கிட்ட.
வாங்க. இங்க வாங்க. கமெண்ட்ல படிச்சு பார்ப்பேனே என்ன சொல்றீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டு எல்லாருமே காசு கொடுத்துருவாப்ல. காசு கொடுக்காம அவர் சாப்பிட்டே கிடையாது. எல்லாமே காசு கொடுத்துருவாரு. அசிங்கப்படுத்தாதீங்க நண்பர்களே. ரைஸே சொல்லாதீங்க. ஆமா மூஞ்சியை சொல்லையா எடுக்கலாமா பிரியாணி? அம்மா என்னப்ல பிரியாணி எடுத்து பிரியாணி ஏய் சாப்பிட்ற நீ பத்திர எடுத்து எடுத்துக்கோமா. என்ன கண்ணாடி அதனால ஒண்ணு இல்லைங்க தெரியல நல்லா தானே அப்புறம் எது கட் பண்ண ஆமா அது அது ஒரு கண்டென்ட். வாங்க அதான் கண்டென்ட் உள்ள இன்னும் கொஞ்சம் உள்ளவங்க இப்போ தெரியாத பாருங்க தலைவரே இப்போ சொல்லியா நீயே சொல்றேன் நீயே சொல்றேன். ஆமாண்ணே சொல்லு நினைச்சுட்டே இருந்தேன். சொல்லு சொல்லி சொல்லி ஆமா அதே கொண்டு விடுவாங்க. எப்படி இருங்க சாப்பிட்றவங்க வீடியோ பார்க்குறவங்க நினைச்சிருங்க இவர் வந்து காசு கொடுத்தா சாப்பிட்றாரு. சாப்பிட்ற எல்லா பொருளுக்குமே கடைக்கு 3 டைம் சாப்பிட்டு வந்திருக்காரு. எல்லா பொருளுமே காசு கொடுத்தாரு. நான் தான் பில்லு போட்டேன். நான் தான் வேலை காசு வாங்கினேன். நான் வேணான்ட்டேன். அதெல்லாம் தப்பு தம்பி. சாப்பிட்டு நான் காசு கொடுத்துருவான். ஆனால் கமெண்ட்ல வந்து அவர் சொல்றீங்க ஓசி சாப்பாடு ஓசி கேவலமா இருக்கியா உண்மையிலே காசு கொடுத்துருவாருங்க. அவர் சொல்றாங்க சொல்றேன் காசு கொடுத்துருவாரு. காசு கொடுத்து சாப்பிட்டுருக்காரு. வைங்க பாய் பீடை இருக்கிறத போல வைங்க பாய் பீடை வச்சிருவானா வச்சிருங்க. போன வீடியோல கண்ணடிச்சு இல்ல பிச்சு பிச்சுக்குன்னு அதான் தப்பா புரிஞ்சுக்கிட்டா மக்கள்கள். ஆமாண்ணே அதுதானே. அப்ப கமெண்ட் படிச்சு எனக்கே சங்கடமா இருக்குண்ணே. வைங்க அப்படி இப்படி கண்ணடிச்சு இல்ல அதுலதான் அவங்க இதாயிட்டாங்க. மாறி வேலை எதுவும் சிக்கிருச்சு போல எலும்பு தூட்டுவோர் தூட்டட்டும் போட்டுவோர் போட்டட்டும் நம்ம பயணம் தொடரும். நம்மள அவ்வளவு போடுற நம்ம பண்ணி பண்ணி அதே டேலாக் வருது. வேற ஆப்பாயில ஹெவியான போதுங்க போதுமா? இன்னைக்கு போதும். இல்லை அங்கேயும் பிரியாணி சாப்பிடும் கொஞ்சம் லைட்டாக நாப்பிளைக்கு 10 போவோம். வாடகை கூட்டியாண்டேன் இவனே வேணா போதும் மாதிரி உனக்கு அதே மாதிரி 4 மணி ஆச்சுண்ணே. நம்மளே வீடியோ 6 மணிக்கு அப்லோடு. நம்ம வீடியோ ஐயோ அமைதியாக இருக்குதுயா. நம்ம வீடியோவில் கட் பண்ணுறது எடிட்டிங் எதுவும் கிடையாது. ப்ரஃப் பீஸ் அப்படி எப்படி இருக்கும் அப்படியே வீடியோ வரும். நம்மள ஒரு அதை கட் பண்ணுங்க இதை கட் பண்ணாது ஏதாவது கட் பண்ண மாட்டான். அப்படியே நேராக யூஏ சாட்டுறது நம்ம வீடியோ லைவ் தான். நம்ம வீடியோ லைவ் தான். இன்றைக்கி என்ன கிழமை? சனிக்கிழமை. இப்போ மணி வந்து 4:20 4:22 கரெக்டாக 6 மணிக்கு வீடியோ அப்லோடு. 4:19 ஐயோ வெளியடா 4:19 அண்ணே உள்ள வாங்க. ஏன் உணர வர மாட்டீங்களா? ஏன் காசு கொடுத்துருவாங்க? இல்லை அது காசு கொடுத்துருவான். ஒரு ஓனர் ஜன்னத்து அதான் அண்ணன் கரெக்டாக இருப்பாப்புல. சன்னத் பிரியாணி கடையோட ஓனர் அண்ணன் தான். உண்மையிலே பிரியாணி அற்புதமாக இருக்குது. நீங்கள் இருக்காத சொல்ல ஒரு மனிதன் வந்து ஒரு உணவுப் பொருளை சாப்பிட்டு மனசார சொல்லணும். ஏன்னா நம்ம நம்பி நம்ம ஃபாலோவர்ஸ் கண்டிப்பாக அந்த கடைக்கு வருவாங்க. அப்போ நாளைக்கு ஒரு பிரச்சனைனா என்னத்தையும் கேட்பேன். என்னுடைய ஃபாலோவர்ஸு கண்டிப்பாக 100% ரொம்ப அருமையாக இருக்குது. சூப்பராக பண்ணுறாப்புல பாய். உண்மையிலே பாய் அருமையாக இருக்குது. தரமாக இருக்குது பிரியாணி. உங்கள் கடை கிட்டத்தட்ட இப்போ 4-5 ரூபான்ட்டேன். ஆமாம் கடை பார்த்தா ரீசனாக ஒரு எத்தனை மாதம் ஓப்பன் பண்ணி? 1.5 மாதம் ஆச்சு. 1.5 மாதம் ஆச்சு. நாங்களே 4 தடவை வரேன். 5 டேய் போய் சொல்லணும். 4 வாட்டி. ஆமாம் அப்பா போயிட்டு வந்தோம். 3 வாட்டி வந்துருக்கேன். வெளியே போயிட்டு வந்தோம். வந்துட்டு போயிட்டீங்க. போயிட்டு ஆமாம் ஆமாம் கரெக்டாக நான் 3 வாட்டி வந்திருக்கான். 3 வாட்டியுமே வீட்டில் அண்ணன் வந்திருக்காப்புல. நம்ம சூர்யா தம்பி மாஸ்டர் வந்திருக்காப்புல. 3 வாட்டி சாப்பாடு போட்டிருக்கான். ஆமாம் 3 வாட்டியும் அதே மாதிரி காசு கொடுத்துருவாப்புல. கரெக்டாக கொடுத்துங்க. என்னடா வேணாம் சொன்னா கொடுத்துருவாப்புல. இவ்வளோ வேணாம் எடுத்துங்க. வேற ஒன்றும் சொல்லணும் பாய். அப்பல வயசு போய் சாப்பிடுங்க. ஏங்க பிடிக்குங்க அள்ளி எறிங்க. யாரவா இன்னைக்கு ஒன்றும் குறைக்க கடிச்சு வைக்க மாட்டேன்.
சூர்யா சாப்பிட்டீங்களா? ஒரே ஒரு ஆப்பாயில் சொல்லுவோம். ஒரு ஆப்பா இது நண்பர்கள ஒரு தான் நம்ம மாப்பிள்ள அக்காமையன் ஃபோன் பண்ண உடனே எடுத்துட்டு போனேன். நீ எடுத்து என்ன எடுக்காமல் இருந்திருக்கீங்க? போன வீடியோ சொல்லிட்டீங்க. ஏன்னா போனதை எடுக்க மாட்டேனே, 100 போனதை எடுக்க மாட்டேன். அப்போ தனியாக இப்போ வீடியோ போட ஆரம்பிச்சேன். வேணே மதிக்க மாட்டேன் அவரோட. என் தம்பியை கூட்டிகிட்டு போவோம். ஐயோ நீயே பரவாயில்ல சாமி, உன் தம்பி வேணாம்டா அப்பா. நீ 100 தடவை போட மாட்டேன் பாய். அவன் 5000 தடவை வச்சா எடுக்க மாட்டேன். ஆனால் பசு காசில் அங்கே நிற்கிறான்னு ஒரு ஃபோனுக்கு எடுக்க மாட்டேன் அவசர ஆத்திரத்துக்கு. நீங்கள்லாம் ஃபோன் பண்ண தப்பு. பாய் உண்மையிலே பிரியாணி ரொம்ப தரமும் நிறமும் சுவையாக இருக்குது. புரோட்டா அந்த கடலெண்ணெய் வாசனை அப்படி வருதுங்க. உங்களுக்காக சொல்ல சூர்யாக்காக சொல்ல உண்மையிலே அந்த கடலெண்ணெய் வாசனை அப்படியே கமகமகமானு வருது. அந்த புரோட்டா அவ்வளோ ருசியாக இருக்குது. அப்பல ஆமாம்மா. வேணாம் அப்படி முடிச்சு விட்டீங்கன்னாங்க காலி பார்த்தேன் கூட சொல்லி இன்னும் சரிப்படுற மாதிரி இல்லை. ஊற்றி அடிங்க தான். சூர்யா சார் இந்த பீடை ஒன்றுங்க. ஏன் வீடியோ எடுத்து எழுத்துறாங்க. அது வேணா இது முந்திரி சாப்பிட்டு போட்டு எந்திரி நீ. சரியான சாப்பாடு. அவ்வளோ உனக்கு இன்னும் திண்டவே இல்லாமா? சாப்பிடலாம். நேற்று பிரியாணி எப்படி இருக்கு? 2 வகையான பீடா இருக்கு உங்கள்கிட்ட. ஓகேவா? இது 2மே ஸ்வீட் பீடா செம்ம டேட்டாக இருக்குது. சாப்பிட்றீங்களா? போ மாறிக்கு. என்ன போதும்ண்ணே. மாமா கொடுத்துருடா ஒரே நடிப்பேன். சும்மா அவ்வளோதான் எப்படின்னு சொல்கிறது 2 டைம். சும்மா அப்படின்னு சொல்லுவேன் 2 டைம். ஆனால் எப்படி வாங்கி கொடுத்துருங்க நான். இது வேணா அடுத்து சின்னதை அன்னைக்கு தான் சாப்பிட்டீங்க. ஆமாம் போதுமா? பையன் சாப்பிட்டேன். நம்ம ஷூட்டிங்கில் வாங்கி கொடுத்தாங்க. பிரியாணியா? சிக்கன் பிரியாணி. குடல் அந்த வழி அப்படி வா. ஆப்பாடு என்னம்மா? ஆப்பாடு இந்தா வரட்டும். கொடுக்கணும் வாங்கி. பீடா தரமான டேஸ்ட்டு. ஓகே புரிய சூர்யா ஆப்பாயில் எடுத்து அங்கனே வச்சுட்டாப்ல. அதனால ஒன்றும் இல்லை. ஆப்பாயில் உடஞ்சிருச்சு. நேரம் ஆயிடுச்சு. இது தின்னா டேஸ்ட்டாக இருக்கும். சுவிட்சு தின்னா டேஸ்ட்டாக இருக்குமாம்மா. ஐயோ எங்கே மீலாம் கற்றுக்கிட்டாங்க தெரியலப்பா. பிச்சா சரியாக இருக்கும்லாம் அடிச்சு பிச்சை கூட சரியாக இருக்கா. இதை தின்னோம்னா சூப்பராக இருக்கும். ஓகே நண்பர்களே, நல்ல சாப்பாடு அருமையான ஏற்பாடு செய்து கொடுத்த மீசைமணிக்கு மாப்பிள்ளை நன்றி சொல்லணும். ஓகே நன்றி சொல்லுங்கள். மற்றொரு வீடியோவில் உங்களிருந்து மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை விடுவது மதுரை மீசைமணி மாஸ் மாதிரி சொன்னது சொல்கிறா. நீங்கள் சொல்லிடுவேன். நம்ம எப்பயும் எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. ஏய் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ எல்லாரும் ஏண்டா சூர்யாவுக்கு இருக்க அந்த தெளிவு அந்த நம்ம வீடியோ பார்த்து 2 நாள் பார்த்தாரு. ஆனால் இது உள்ள தள்ள தெரியுது. இன்னும் முடியல. நம்ம அப்படியே நம்ம என்ன செய்ய சொல்றாரு. எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. அங்கேப்பா சொல்கிறா எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. அப்படி சொல்லு.
சுச்சு சொல்றா சப்புன்னு அடிச்சு பண்ணி சொல்றா இருக்க போறேன் பாய் கட் பண்ணுங்க போதுங்க